3 முடிச்சு. இப்ப நந்தினி வந்து பாத்தீனாக்கா, சூர்யா சார் எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த எல்லா முயற்சியும் பாத்தீனாக்கா சக்சஸ்ஃபுல் தான் போயிட்டுருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீனாக்கா, நம்ம சூர்யாவுக்கு பெரிய டவுட் ஆயிப்போச்சு. என்னடா நம்ம குடிக்காம இருக்கவே முடியல. என்னடா பண்றது? குடிச்சாலே வந்து போதை ஏற மாட்டேங்குது. என்னடா பண்றது? அப்படின்னு வந்து இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால பாத்தீனாக்கா, அவரு டாக்டர் கிட்டயும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. டாக்டர் எனக்கு என்னால குடிக்காம இருக்க முடியல. ஆனா குடிச்சாலே எனக்கு போதை ஏற மாட்டேங்குது டாக்டர். நான் என்ன செய்ய டாக்டர்? அப்படி இப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொலம்பிட்டு இருக்காங்க. இது என்னடா பண்றது? என்னால ஒண்ணுமே முடியவே இல்லையேடா! என்னால போதையில இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து பிராண்டெல்லாம் வாங்கி வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா, அந்த இடத்துல ஒண்ணு கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க் அவுட்டே ஆகல. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃபோன் மேல பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நந்தினி இருந்துகிட்டு, "இதுக்கு ஒரு நாட்டு மருந்து இருக்குங்க" அப்படின்னு வந்து சொல்றாய்ங்க. "என்னது நாட்டு மருந்தா? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? அது சாப்பிட்டா எனக்கு போதை ஏறுமா?" அப்படின்னு வந்து கேட்கவும், "ஆமாங்க, கண்டிப்பா உங்களுக்கு போதை ஏறும்" அப்படின்னு வந்து சொல்றேன். "அப்போ வா வா இப்பவே போலாம்" அப்படின்னு சொல்லவும், இருங்க அது கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அதுக்குன்னு வந்து ஒரு நேரம் இருக்கு. நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்ட்மெண்ட் மாரி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால போக முடியும். அப்படி வந்து சொல்லவும் நந்தினி இருந்துக்கிட்டு, சரி சீக்கிரம் அது என்னவோ பாரு நந்தினி. என்னால வந்து குடிக்காம இருக்கவே முடியல. அதனால கொஞ்சம் நீ தான் கொஞ்சம் பார்த்து என்ன சீக்கிரம் அந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு வரேன். எனக்கு போணும் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகேங்க. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து நம்ம சூர்யா சார் கிட்ட அப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து மாத்தி வந்து சொல்லிவுட்டாங்க. ஏன்னா, அந்த நாட்டு மருந்து சாப்பிட்டோம்னு வைங்களேன், அந்த குடிக்கணும்னு எண்ணமே வராது. ஸோ, நம்ம சூர்யா சார வந்து பர்ஃபெக்ட்டா ஒரு சூப்பர் மேனா வந்து மாத்தணும் அப்படின்றது தான் நம்ம நந்தினியோட ஆசை. ஏன்னா வந்து, அப்பதான் அவரு கிளியர் பண்ணிவிட்டா தான் நம்ம வந்து ஊருக்கு போ முடியும். அப்படின்ற ஒரு இதில இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நம்ம சூர்யா சார் எல்லா விதத்துலயும் வந்து சூப்பரா வந்து பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நந்தினி இருக்காங்க. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.